நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் அக்கௌண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் புது புது வெப்சைட்டை விசிட் பண்ணுறீங்க, புது புது அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் பயன்படுத்துகிறீங்க. அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்க சைன்அப் பண்ணுங்கள், சைன்அப் பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து முழுமையான விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்லேயும் சொல்லுவாங்க, அதே மாதிரி அப்ளிகேஷன்லேயும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுனா கூகுள் அக்கௌண்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த கூகுள் அக்கௌண்ட்டை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட டெவலப்பர் கேட்பார். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன்லையும் கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கலாமா அப்படின்ட்டு அவங்களும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேலையை வந்து எளிமையாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் அந்த வெப்சைட்டில் பயன்படுத்துவீங்க, அதே மாதிரி அந்த புதிய அப்ளிகேஷனில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் நீங்கள் பயன்படுத்தும் போது கூகுள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம், எந்தெந்த வெப்சைட்டுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் போது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டு பாதுகாப்பானதா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். எல்லா வெப்சைட்டும் தரமான வெப்சைட்டாக சொல்ல முடியாது. ஒருவேளை இப்படி நம்ம உள்ளே போகிறதுனால நம்மளுடைய டேட்டாவை திருடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மொத்தமாக ஒரு எண்டு கார்டு போடணும்னா ஒன்றும் இல்லை, கூகுள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு இந்த செட்டிங்கை மட்டும் டர்ன் ஆஃப் பண்ணிக்க. அதுக்கப்புறம் என்ன, எந்த ஒரு புதிய வெப்சைட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் கேட்டாங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு சைன்அப்பை கொடுத்து நீங்கள் முழுமையான விஷயங்களை அனுபவிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன்லேயும் அப்படி தான், சரிங்களா? ஸோ அந்த செட்டிங் தான் நம்ம டர்ன் ஆஃப் பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் கூகுள் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அப்படி பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பேஜ் ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு இதாக இருக்கு பாருங்கள், சைன் இன் டு அதர் சைட்ஸ், சைன் இன் வித் கூகுள் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், கூகுள் அக்கௌண்ட் சைன் இன் ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆனில் இருக்குது. ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், சரிங்களா? இனி எந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணும்போது கூகுள் அக்கௌண்ட்டு கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு புதிய ஆப்ஸை பயன்படுத்தும் போது கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது, இதை ஆஃப் பண்ணுறது மூலியமாக. ஸோ கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் அக்கௌண்ட்டை வேறு எந்த சைட்லையும் பயன்படுத்தக்கூடாது, எந்த ஒரு ஆப்ஸ்லையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க மொபைல் வழியாக. அடுத்து உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் போங்க. myaccount.google.com ப்ரௌசருக்குள்ளே போய் இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. டெஸ்க்டாப் சைட் இருக்கும், அதுக்குள்ளே மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் இப்படி இருக்கும், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணும்போது இல்லை செக்யூரிட்டின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேஜ் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள், சைன் இன் டு அதர் சைட் இந்த இருக்கா, இதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் சைன் இன் ப்ராம்ப்ட்ஸ்ன்னு இருக்கும். பக்கத்தில் ஒரு டாகிள் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு புதிய வெப்சைட்லையும் நீங்கள் புதுசாக சைன்அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஸ்லேயும் நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். கூகுள் அக்கௌண்ட்டில் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது, சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டரில் எப்படி டர்ன் ஆஃப் பண்ணணும், அதே மாதிரி மொபைலில் எப்படி டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிருக்கேன். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுள் அக்கௌண்ட்டை இனி எந்த ஒரு வெப்சைட்லையும் எந்த ஒரு ஆப்ஸ்லையும் நான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.